அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகள் 4 முனை போட்டியாக தேர்தலை சந்தித்தது. இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் அறிக்கை வெளியிட்டது. அதன்படி 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றியும் பெற்றது. அவங்க என்னென்ன தேர்தல் அறிக்கை சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகளிர் உதவித்தொகை 60 வயது வரை உள்ள குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். இலவச கேஸ் சிலிண்டர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். இலவச மின்சாரம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும். பெண்களுக்கு இலவச பயணம் அனைத்து அரசு பேருந்துகளிலும் தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு இலவசமாக பயணிக்கலாம். திருமண உதவி பெண்களுக்கு திருமணத்திற்கு 8 கிராம் தங்கம், ஒரு பட்டுச்சேலை வழங்கப்படும். மாமன் சீர் குழந்தைகளுக்கு குழந்தை பிறப்பிற்கு 2 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். முதியோர் ஓய்வூதியம் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு மாதந்தோறும் 3000 உதவித்தொகை வழங்கப்படும். கல்வி உதவி 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கு வருடம் 15000 ரூபாய் உதவித்தொகை அவர்களின் பெற்றோருக்கு வழங்கப்படும். வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை வேலைவாய்ப்பற்ற பட்டதாரி இளைஞர்கள் மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். விவசாய கடன் தள்ளுபடி 5 ஏக்கர் வரை முழுவதும் விவசாயம் கடன் தள்ளுபடி, அதற்கு மேல் 50% தள்ளுபடி. சோலார் பம்பு செட்டுகள் விவசாயிகளுக்கு 5 லட்சம் இலவசம் சோலார் பம்பு செட்டுகள் வழங்கப்படும். அங்கன்வாடி ஊழியர்கள் சம்பள உயர்வு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு மாதம் ரூபாய் 18,000 சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும். பணி நிரந்தரம் ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். உண்டு உறைவிடப் பள்ளி அனைத்து மாவட்டங்களிலும் 6ஆம் வகுப்பு வரை தரமான கல்வியை வழங்க உண்டு உறைவிடப் பள்ளி அமைக்கப்படும். பயிர் காப்பீடு 100% பயிர் காப்பீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாயி குழந்தைகளின் கல்வி 2 ஏக்கர் வரை நிலம் உள்ள விவசாயிகளின் குழந்தைகளது முழு கல்வி செலவையும் அரசே ஏற்கும். போதைப்பொருள் தடுப்பு போதைப்பொருட்கள் தடுக்க கடும் சட்டங்கள், கல்வி நிறுவனங்களில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்படும். கல்வி கடன்
ஒவ்வொரு மாணவரின் கல்விக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் இளங்கலை முதல் PhD வரை 20 லட்சம் பிணையில்லா கல்விக் கடனுக்கு உத்தரவாதம் வழங்கப்படும். தொழில் முனைவோர் கடன் உதவி. தொழில் முனைவோராக விரும்பும் இளைஞர்களுக்கு ரூபாய் 25 லட்சம் வரை பிணையில்லா கடன் வழங்கப்படும். மருத்துவ காப்பீடு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரூபாய் 25 லட்சம் வரையிலான மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. அனைத்து மகளிர் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும். வேலு நாச்சியார் படை. பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்காக ராணி வேலு நாச்சியார் படை உருவாக்கப்படும். விலையில்லாத நாப்கின்கள். ரேஷன் கடைகள், பள்ளிகள், கல்லூரிகள் மூலம் அனைத்து பெண்களுக்கும் விலையில்லா நாப்கின்கள் வழங்கப்படும். மகளிர் சுய உதவி குழு கடன். மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக ரூபாய் 5 லட்சம் வரை 100% மானியத்தில் கடன் வழங்கப்படும். சட்டமன்றத்தில் ஒரு நாள். பொதுமக்கள் பிரச்சனைகளை விவாதிக்க சட்டமன்றத்தில் சிறப்பு கூட்டம் கூட்டப்படும். இல்லம் தேடி அரசு சேவை. அரசின் திட்டங்கள், ரேஷன் பொருட்கள் உள்ளிட்டவை வீடுகளுக்கே வரும். AI தலைநகரம். தமிழ்நாட்டை இந்தியாவின் AI தலைநகரமாக மாற்றுவோம். குடிநீர் வசதி. அனைத்து வீடுகளுக்கும் 100% குடிநீர் வசதி செய்து தரப்படும். மீனவர்களுக்கு காப்பீடு. பதிவு செய்யப்பட்ட மீனவர்களுக்கு ரூபாய் 25 லட்சம் வரை விபத்து காப்பீடு வழங்கப்படும். இப்பொழுது நாம் பார்த்தது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முக்கியமான தேர்தல் அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. வருங்காலங்களில் இது எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.